ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மை ஃபுல் ஜேர்னி டு கனடா. ஸோ நான் இந்தியாவில் எங்கே படித்தேன், எப்படி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி இங்கே வந்தேன், இங்கே என்ன பார்ட் டைம் ஒர்க் பண்ணேன், மற்ற ப்ராசஸ்லாம் எப்படி பண்ணேன், அப்புறம் இங்கே எப்படி ஃபுல் டைம் ஜாப் வாங்கினேன், என்ன கோர்ஸ் படித்தேன், என்ன மாஸ்டர்ஸ். ஸோ ஒரு லிஸ்ட் ஃபுல் ஸ்டோரி வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் சென்னையில் வந்து பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன் 4 இயர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில். ஸோ அந்த 4 இயர்ஸ் படிக்கும்போது தேர்ட் இயர் போல் வந்து பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணலாமா, இல்லை வந்து கம்பெனிஸ் கம்பெனிஸ் எதுனா போகலாமா, இல்லைனா வந்து மாஸ்டர்ஸ் படிக்க போகலாமா கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரிசர்ச்லாம் பண்ணும்போது ஓகே மாஸ்டர்ஸே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணும்போது ஆஸ்திரேலியா, அயர்லாண்ட், யூஎஸ், அப்புறம் வந்து கனடாலாம் சூஸ் பண்ணும்போது ஓகே எதுக்கு அஃபோர்டபுள், எது வந்து மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்லாம் ரிசர்ச் பண்ணும்போது அப்பாவோட கொலீக்ஸோட பசங்களாம் கேனடாவில் இருந்தாங்க. ஸோ கேனடாவில் இப்போ லைட்டாக பேசிட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு, மார்க்கெட்டும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்லாம் ஆரம்பித்தேன். ஸோ ஐடிபின்னு ஒரு எஜுகேஷன் ஏஜென்சி இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டோன்னே அவங்க வந்து கனடாவுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணணும், என்னென்ன யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணணும், எவ்வளோ ஆகும், என்ன ப்ராசஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஜிஐசின்னு ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்டில் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட்டில் போட்டுக்கணும், அப்புறம் ஃபஸ்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் ஃபுல்லாக பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் ஒரு ஒரு ப்ராசஸ் சொன்னாங்க. ஸோ நான் தேர்ட் இயர் படிக்கும்போது அந்த தேர்ட் இயர் தேர்ட் இயர் சிக்ஸ்த் செமஸ்டர் அப்போவே வந்து நான் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐஎல்ஸ் எழுதுனேன். ஐஎல்ஸ் கிளியர் பண்ணோடனே ஸோ நவம்பர் போல் நான் ஐஎல்ஸ் எழுதி கிளியர் பண்ணேன். ஐ மீன் நான் 2022 நவம்பரில் வந்து ஐஎல்ஸ் கிளியர் பண்ணேன். நான் இங்கே கனடா வந்தது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29, 2023. ஸோ நான் நவம்பர் 2022 நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஐஎல்ஸ் எழுதிட்டு என்னென்ன லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்லாம் அப்ளை பண்ணுவோம், 4 யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணேன். லேக்கேட் யூனிவர்சிட்டி, கேல்கரி, ஒட்டாவா அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் வின்சர். ஸோ 4 யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணேன். யூனிவர்சிட்டி ஆஃப் வின்சர் மட்டும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் வின்சர் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 1 மந்த்தில் வந்து எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. நான் வந்து அது அது வந்து 7th செமஸ்டர் வரைக்கும் இந்த ரிசல்ட்டை வச்சுமே நான் யூனிவர்சிட்டிஸ்லாம் அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா நான் இப்போ 8th செமஸ்டர் எழுதலை. ஸோ 7th செமஸ்டருக்கு எல்லா டிரான்ஸ்கிரிப்டும் வாங்கிட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎல்ஸ் முடிஞ்சு அப்புறம் வந்து மே போல் வந்து நான் 8th செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் அஃபிஷியல் டிரான்ஸ்கிரிப்ட் வந்தோடனே கையில் வந்தோடனே நான் விசா வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ விசாவுக்கு வந்து அப்ளை பண்ணி முடிச்சோடனே ஐடிபிலே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க விசாவுக்கு. நான் விசா ஸ்டடி பர்மிட் விசா அப்ளை பண்ணிட்டேன். விசாவும் வந்து எனக்கு 15 டேஸில் வந்து வந்துச்சு. பிபிஆர்னு ஒன்று வந்துச்சு. அப்புறம் பாஸ்போர்ட் போய் சப்மிட் பண்ணிட்டு வந்தேன். பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் ஆகி வந்துடுச்சு. ஸோ ஆகஸ்ட் 29th நான் வந்து இங்கே வர மாதிரி, நான் ஆக்சுவலி வந்து ஆகஸ்ட் 25th என் பர்த்டே. ஸோ வீட்டில் வந்து பர்த்டே முடிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஓகே ஆகஸ்ட் 29th நம்ம கிளம்பி வரலாம்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 29th கிளம்பி இங்கே வந்தேன். இங்கே வந்தோடனே இப்போ நான் வந்து இங்கே வந்து நான் யூனிவர்சிட்டி ஆஃப் வின்சர்ஸ் படித்தேன். மாஸ்டர்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ன்ற கோர்ஸ் வந்து எடுத்தேன். ஸோ இங்கே வந்து வந்தேன். இங்கே வந்து ஆகஸ்ட் 30 வந்து இங்கே லேண்ட் ஆனேன். ஆகஸ்ட் 30, 2023 வந்து இங்கே லேண்ட் ஆனேன். ஸோ நான் அப்புறம் என்ன, வீடு வந்து ரெண்ட் வந்து 400, கூட வந்து 5 தமிழ் பசங்க இருந்தாங்க. நான் வந்து ஒரு ஷேர் ரூமில் இன்னொரு பையனோட இருந்தேன். ஸோ வந்தோடனே பார்ட் டைம் ஜாப்ஸுக்கெலாம் வந்து தேட ஆரம்பித்தேன். வந்து அடுத்த நாள்லேருந்தே பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் தேட ஆரம்பித்தேன். ஒரு ஒரு கடையாக ஏறி போய் ரெஸ்யூம் கொடுத்தேன். எல்லாம் கேரியர் பேஜில் போயிட்டு அப்ளை பண்ண ஜாப்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஜாப் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி, வீடு வந்து ஒரு ஹோம் சிக் ஆகிடுச்சு. அதில் ரொம்ப ரொம்ப சோகமாக இருந்துச்சு. ஒரே டைமில் நான் மார்னிங் 9 o'clock வீட்டை விட்டு போவேன், நைட் 7 மணி வரைக்கும் ரெஸ்யூம் கொடுப்பேன். நான் வந்து ஒரு கோல் வச்சுருந்தேன், நம்ம வந்து சம்பாரிச்சு நம்ம வெளில சாப்பிடணும் தவிர அது வரைக்கும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நம்ம இங்கே வரும்போதே வந்து ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஜிஐசின்னு ஒரு ஸ்டூடெண்ட் போய் சொல்லுவாங்க, அது 10,000 கேட் நம்ம போட்டு இங்கே வந்திருப்போம். ஸோ அது இப்போ எவ்ரி மந்த் உங்களுக்கு பிரித்து பிரித்து தருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து 2,000 கொடுத்தாங்க, மீதி எல்லா மந்த்தும் 650 தந்தாங்க. ஸோ நான் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து என்ன பண்ணேன்னா யூஎஸ் விசா அப்ளை பண்ணேன். வந்தோடனே என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு யூஎஸ் விசா அப்ளை பண்ணேன். அப்புறம் G1 மட்டும் G1 எக்ஸாம் போயிட்டு நான் டிஎல் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து G1 எக்ஸாம் போய் எழுதிட்டு வந்துட்டேன். ஸோ நான் பார்ட் டைம் அப்ளை பண்ணிட்டு எனக்கு டிம் ஹார்ட்டன்ஸில் ஒரு இன்டர்வியூ கிடைச்சிது. நான் அப்போ போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன், ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஸோ லூலு லெமன்னு ஒரு கடை இருக்குது, அங்கே போய் அட்டன் பண்ணிட்டேன், ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஸோ அப்படி என்னடா இது ரொம்ப ஒரு மாதிரி அலைஞ்சி தேடிட்டே இருந்தேன், எப்படா அது கிடைக்கும் அப்படின்ட்டு. செப்டம்பர் 30 போல எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு, மெக்டொனால்ட்ஸில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தோடனே அக்டோபர் 7 போல் எனக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. அக்டோபர் 12 வந்து ஜாயினிங், கரெக்டாக வந்து அக்டோபர் 12 ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து எனக்கு ஒரு பார்ட் டைம் கிடச்சிருச்சு. மீன்வேல் நான் என்ன பண்ணேன், G1 யூஎஸ் விசாலாம் அப்ளை பண்ணி வச்சுட்டேன்.
எனக்கு வந்து காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 2 நாள் தான் இருக்கும். அதுவும் வந்து 3 ஹவர்ஸா தான் இருக்கும். ஸோ காலேஜ் பிரச்சனை கிடையாது. மெக்டி பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டடி பெர்மிட் ரூல்ஸ் படி 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம். என்னோட மினிமம் வேஜ் அந்த டைம்ல வந்து 16.55 இருந்துச்சு மினிமம் வேஜ். ஸோ இதுதான் என்னோட ப்ராசஸ் இருந்துச்சு. மெக்டி 1 வீக்குக்கு 20 ஹவர்ஸ் போவேன். எனக்கு மெக்டி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். எந்த ஷிஃப்ட் வேணுமோ நான் அந்த டைம்ல எடுத்துக்கலாம். எனக்கு சப்போஸ் போ முடியலன்னா நான் ஷிஃப்ட்ட குடுத்துக்கலாம். ஒரு குரூப் மாரி நாங்க இருப்போம். அந்த குரூப்ல போட்டுருவோம். ஸோ அவங்க இதுதான் ப்ராசஸ் போயிருந்தது. அப்புறம் என்ன ஆச்சு, நான் வந்து இந்த செமஸ்டர்லாம் முடியாச்சு. செமஸ்டர்லாம் நம்ம யூஜி படிக்கிறவங்கலாம் கஷ்டமா இருக்காது ஸ்டடீஸ்லாம். அப்படியே சிம்பிளா தான் இருக்கும். ஒரு கொஞ்சம் லைட்டா படிச்சாலே போதும். ரொம்ப நாடி எஃபர்ட் போட்டு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் அவ்வளோ பெரிய டாப்பரும் கிடையாது. நான் கொஞ்சம் ஆவரேஜா படிச்சேன். நான் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து 16 மந்த்ஸ் கோர்ஸ், ஃபுல் டைம் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 16 மந்த்ஸ். அதுவே அது ஆக்சுவலி 2 இயர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா 16 மந்த்ஸ் தான் ஆக்சுவல் எக்ஸாக்ட் பீரியட். ஸோ ஆகஸ்ட் 2023ல நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வீடு ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா $400 அப்படி ஏதோ பே பண்ணேன். யூட்டிலிட்டிஸ் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ வந்து அதுக்கு அடுத்தது வந்து நான் என்ன பண்ணேன், இருங்க நான் ஒரு நிமிஷம் நான் ஒரு பாயிண்ட் மாரி போட்டு வச்சிருக்கேன். அத பார்த்து சொல்லணும்ல. அப்படியே வந்துட்டு ஓகே. ஸோ இது மாரி போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் நான் என்னன்னா, இந்த மாரி பார்ட் டைம் பண்ணி முடிச்சிருக்கும்போது, சைட்ல வந்து எதனா ஒர்க் பண்ணலாமான்னு பார்த்தா, நான் அப்படியே எதுனா அப்பப்போ டோர் டேஷ் ஓட்டுவேன். அப்படி வந்து எனக்கு என்னோட ரூல்ஸ் படி 20 ஹவர்ஸ் தான் இருந்தனால என்னால பெருசா எந்த இதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா, என்ன சின் நம்பர்ன்னு ஒரு நம்பர் இருக்கும். அதுல எல்லாமே ஆட் ஆயிடும். எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க ரூல்ஸ் படி பண்ண முடியாது. பண்ணக்கூடாது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது ஓகே ஆகஸ்ட் 2023 அப்புறம் டிசம்பர் கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறம் வந்தேன். ஸோ ஃபுல் இது வந்து டிசம்பர் 2024ல நான் கோர்ஸ் முடிச்சேன். ஸோ அப்படியே 16 மந்த்ஸ் வந்து டிசம்பர் 2024 கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ண உடனே எங்களோட ரூல்ஸ் படி என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐஎல்ஸ் எழுதுனா தான் ஐஎல்ஸ் இருக்கணும். ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணுறதுக்கு ஐஎல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎல்பி 7 இருக்கணும்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஐஎல்ஸ் முடிச்சு சிஎல்பி 7 வந்து எடுத்து நான் ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணேன். ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ண உடனே டெம்பரரி ஒர்க் பெர்மிட் எக்ஸ்டென்ஷன்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் வாங்கிக்கிட்டேன். அது அது வந்து வந்துச்சு. ஐ மீன் அது 2 செகண்ட் டேவே அது அப்டேட் ஸ்டேட்டஸ் மாறிடும். ஸோ நீங்கள் அப்பயே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக ஒர்க் தேடிட்டே இருந்தேன். ரெகுலராக வந்து என்ன எப்படி ஒர்க் பண்ணணும், என்னென்னலாம் ரெஸ்யூம் ரெடி பண்ணணும், ரெஸ்யூம்ஸ்லாம் எடுத்து எல்லா இண்டீட், லிங்க்டின்ல வந்து ஒரு நாளைக்கு 100 ரெஸ்யூம்ஸ் போட்டுட்டே இருந்தேன். ஏன்னா வந்து அந்த நான் படிச்சு முடிக்கிற டைம்ல மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ரெசெஷன்னு சொல்றாங்க. என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு 1 இயரா வேலை கிடைக்கல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே நெகட்டிவ் தாட்ஸ். சரி ஓகே. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னன்னா நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே நம்ம தேடிட்டே இருப்போம். கிடைக்குதோ இல்லையோ நம்ம தேடிட்டே இருப்போம் அப்படின்னு தான் என் மைண்ட் செட் இருந்துச்சு. நான் பாட்டுன்னு தேடிட்டே இருந்தேன் ஃபுல்லா. ஸோ டிசம்பர் ஆக்சுவலி வந்து நான் படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தேட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர்லேருந்தே நவம்பர் 2024லேருந்தே நான் தேட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டிசம்பர் வந்துச்சு. ஜான் வந்துச்சு. நான் தேடிட்டே தான் இருக்கேன். டெய்லியும் வந்து 100 அப்ளிகேஷன்ஸ் போடுவேன். 100 to 80 to 150 அப்ளிகேஷன்ஸ் நான் ஒரு நாளைக்கு போட்டு பார்ப்பேன். சேம் டைம் நான் மெக்டிலையும் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. என்னோட யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ஜாப் ஃபேர் வந்து நடத்துனாங்க. பிப்ரவரி போல. சரி நான் அங்கே போனேன். அங்கே போனால் எங்கே போனாலுமே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ண சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலடி. அப்போ எதுக்குடா கூப்பிட்டீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு லிட்டரலாக. ஸோ நான் அப்போ நின்றுருக்கும் போது சடனாக ஒருத்தர், அவர் பேர் நான் சொல்லல. ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தர், இப்போ அவரோட நான் ஃபுல் டைம் ஜாப் ஒர்க் பண்ணிருக்கேன். அவர் வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி வந்து எங்க ப்ரோ அவர் வந்து எனக்கு நான் பார்த்த ஞாபகமே இல்லை. அவர் வந்து ஆயன் சொன்னார். நான் எப்படி யாருன்னு கேட்க முடியும். நானும் ஆயன் சொன்னேன். அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி இன்னும் மெக்டியில் அவர் ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டார். எனக்கு ஐடியாவே இல்லை. ஆமாம் ப்ரோ மெக்டியில் தான் பண்ணிருக்கேன் தேடிட்டு இருக்கேன்னு அவர் சொன்னார். என் கம்பெனியில் ரோல் இருக்குது ப்ரோ, இன்டெக்ரான்னு ஒரு கம்பெனி. ஸோ அதில் வந்து எலக்ட்ரிக்கல் அசம்பிளர் ரோல் இருக்குது. ஸோ நான் படித்த எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஸோ எலக்ட்ரிக்கல் அசம்பிளர் ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி நான் வந்து அப்ளை பண்ணேன். அவரே வந்து எப்படி ரெஸ்யூம் ஃபார்மேட் இருக்கணும் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாரு. நான் அதை வச்சு அப்ளை பண்ணேன். எனக்கு அடுத்த நாளே இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. நான் இன் பர்சன் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஆஃபர் லெட்டர் அனுப்பி விட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தான் அவருக்கு மெசேஜ் பண்ணி கேட்குறேன் ப்ரோ எனக்கு ஐடியா இல்லை, நான் உங்களை எப்போ பார்த்தேன் தப்பாக எடுத்துக்காதீங்க தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் மெக்டியில் ஒரு வரும்போது நான் ஃப்ரீயாக ஏதோ ஐஸ்கிரீம் கொடுத்துருக்கேன் போல். ஸோ நான் வந்து ரேண்டமாக நிறைய பேர் மெக்டியில் வரும்போது ஃப்ரீயாக கொடுப்பேன். தமிழ் பசங்க நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பேன். ஒரு ஐஸ்கிரீம் மாதிரியோ ஒரு டெசர்ட் மாதிரியோ ஏதோ ஃப்ரீயாக கொடுப்பேன். ஸோ அவங்க வந்து அந்த டைமில் தெரிஞ்சுட்டு எனக்கு அப்போ தான் ஒன்று நல்லா ரியலைஸ் ஆச்சு. என்னன்னா நம்ம கான்டாக்ட்ஸ் வந்து எப்படி வேணால் கிடைக்கும். நீங்கள் வந்து எஃபர்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் நான் வந்து ரெஸ்யூம் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன்.
எனக்கு வந்து ஃபுல் டைம் ஜாப் பார்த்தீங்கன்னா, நான் டிசம்பர்ல கம்ப்ளீட் பண்ணேன். ஃபெப் 5 போல எனக்கு வேலையே கிடைச்சிருச்சு. ஸோ 1 மந்த் கூட எனக்கு கேப் இல்ல. ரொம்ப பெரிய சேலரிலாம் கிடையாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்தோட ஃபுல் டைம் ஜாப் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் அசெம்பிளர் இன் இன்டெக்ரான்னு ஒரு கம்பெனில. அதில வந்து எனக்கு ஹவர்லி பேமெண்ட் வந்து $22. நான் ஓவர் டைம் பண்ணேன்னா எனக்கு $33 என்னமோ கிடைக்கும். ஸோ நான் வீக்லி வந்து மண்டே டூ ஃப்ரைடே ஈவினிங் 3லேருந்து நைட் 1:30 வரைக்கும் பண்ணுவேன். ஸோ ஐ மீன் 1 டேக்கு வந்து 10 ஹவர்ஸ் பண்ணுவேன். ஸோ வீக்லி வந்து சாட்டர்டே இன்க்ளூட் பண்ணேன்னா, சாட்டர்டே 8 ஹவர்ஸ் பண்ணுவேன். ஸோ மொத்தமா சேர்த்து 1 வீக்குக்கு நான் 58 ஹவர்ஸ் பண்ணுவேன். ஸோ எவ்ரி பை வீக்லி நான் 116 ஹவர்ஸ் பண்ணுவேன். நான் இன் ஹேண்ட் வந்து 3600 கேட் போல வந்து வரும். ஸோ இந்தியன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3600 இன்ட்டு 60 போட்டிங்கன்னா அதான் இந்தியன் அமௌண்ட். ஸோ அதை வந்து நான் ரன் பண்ணேன். ஸோ இது வந்து சூப்பராக ஜாபா அப்படின்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு அசம்பிளர் ஜாப் தான். அண்ட் கம்பேர்ட் டு இந்த மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது டிம் மார்ட்டன்ஸும் மெக்டொனால்ட்ஸும் வேலை செய்யறதுக்கு இது வந்து எனக்கு ரொம்ப சூப்பராகவே தெரிஞ்சுது. ஓகே, நான் கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் வந்து இந்த ஜாப்ல வந்து இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ ஓவரால் அட்வைஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கேனடாவில் நம்ம சர்வே ஆகணும்னா எஃபர்ட்ஸ் மேட்ரு. இப்போ நான் பார்ட் டைமும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெய்லி வெறித்தனமாக அப்ளை போயிட்டு போயிட்டு கடை கடையாக போனேன். இந்த ரேண்டமாக ஒரு பஸ் ஏறுவேன். பஸ்ஸில் போயிட்டு இறங்கிட்டு கொடுத்துட்டு வந்தேன். ஸோ ரெஸ்யூம்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். டெய்லி வந்து வெப்சைட்டில் அப்ளை பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஃபுல் டைமும் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். எல்லாருமே கேட்பாங்க, என்னடா 100 அப்ளிகேஷன் போடுற? எல்லாரும் நெகட்டிவாக பேசுவாங்க. நான் இவன்லாம் பாரு 1 வருஷமா வேலை இல்லாமல் இருக்கான், 6 மாசமா வேலை இல்லாமல் இருக்கான். ஏன்னா வந்து கம்பேரிசன் வரும். என்னோட முன்னாடி இன்டேக் வேலை எப்படி இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி இன்டேக் வேலை இருக்கு. ஸோ நான் எதுவுமே கேர் பண்ணல. நான் பாட்டுன்னு அப்ளை பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து கிடைச்சது. ஐ மீன் யார் மூலமாவும் மேலே ஒரு கடவுள் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு தருவார் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு கெஸ் பண்ணேன். இது ஒரு மூலமா யாரோ நான் மெக்டில் எப்பயோ ஃப்ரீயாக கொடுத்தாரு. அவர் வந்தார், எனக்கு ஒரு ஜாப் வாங்கி கொடுத்தாரு. ஸோ இந்த ஜாப் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இங்கே எல்லாரோடையுமே கனெக்ட் ஆகணும். எல்லாருமே எப்படி ரொம்ப அட்டாச் ஆகணும் கிடையாது. பட் எல்லாரோடையும் ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அவங்க எப்பயாச்சும் எதனா ஒரு மூலம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை நம்ம எதனா ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா நம்மளுக்கு யாருன்னா ஒரு நாள் ஹெல்ப் தேடி வரும். ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் பண்ணிருக்கேன். மீன்வைல் இவ்வளோ ப்ராசஸ்லேயும் வந்து நான் வந்து ஜி லைசன்ஸ் வாங்கிட்டேன். ஸோ ஜி லைசன்ஸ் எப்படின்னா, நான் வந்து டிஎல் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்திருந்தேன். ஸோ G1 போயிட்டு G1 யூஸ் பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டு G1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஜி அட்டன் பண்ண ஜி ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ மறுபடியும் G2 முடித்தேன். மறுபடியும் ஜி அட்டன் பண்ணி அப்போ கிளியர் பண்ணேன். ஸோ வந்து எனக்கு டிஎல் எக்ஸ்ட்ராக்ட் இருந்தனால G2 முடிச்சிட்டோன்னே எனக்கு 10 மந்த்ஸ்லாம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு டேரெக்டாக ஜி பண்ணிவிட்டு ஜி ஃபெயில் ஆனால G2 பண்ண மறுபடியும் இமீடியட்டாகவும் ஜி பண்ணிட்டேன். ஸோ இதுதான் என்னோட ஜி யூஸ். ஸோ மீன்வேல் வந்து நான் யூஎஸ் விசாவும் வந்து அந்த ஃபஸ்ட் மந்த்தே அட்டன் பண்ணிட்டேன். ஸோ ஜிஐசிலாம் வச்சு ஃபஸ்ட் மந்த் வந்து அப்ளை பண்ணிட்டேன். 2000 ஃபஸ்ட் மந்த் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு நான் வந்து யூஎஸ் விசா அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இதுவும் படித்தேன். ஸோ யூஎஸ் விசா எனக்கு கையிலேயும் வந்துச்சு. நான் ரீஷெட்யூல் பண்ணி வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்கி அதையும் போய் முடிச்சுட்டேன். ஸோ எல்லா ப்ராசஸும் கரெக்டாக போயிட்டுருக்கு. இன்னும் நான் வந்து இப்போ இந்த ஜாப்ல நான் ஸ்டேபிளாக இருக்கானான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் நான் போன ஒரு இன்ஜினியர் ஜாப் மாதிரி என்னோட ஒரு இப்போதைக்கு நான் அசம்பிளர் ரோலில் இருக்கேன். ஸோ இனி இன்ஜினியரிங் பொசிஷனில் இருக்கும்போது நானும் இப்போ ஜாப் தேடிட்டு தான் இருக்கேன். இன்னும் போயிட்டு தான் இருக்குது ப்ராசஸ். இப்போதைக்கு நான் வந்து அசம்பிளர் ஜாப் மட்டும் இந்த எலக்ட்ரிக்கல் அசம்பிளர் ரோல் மட்டும் டெய்லி போயிட்டுருக்கேன். ஸோ இதுதான் இந்த வீடியோ. இப்போ இப்போ இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குது கனடாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப டவுன் தான். நெகட்டிவாக நான் பேசுனது இல்லை, மார்க்கெட் டவுன் தான். ஆனால் பூம் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன வேண்டியது என்னென்னா, ஒரு ஸ்கில்ஸ் கற்றுக்கணும். நீங்கள் உங்கள் ஃபீல்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, அந்த மார்க்கெட் பிக்கப் ஆகும்போது நீங்கள் உள்ளே போக முடியுமான்றது ஸ்கில்ஸ் கற்று வச்சுங்க. அதே மாதிரி மணியை நல்லா சேவ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 30 lakhs லோன் எடுத்துகிட்டு வந்தேன். நான் மெக்டொனால்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போதே லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்தியாவுக்கு அப்பாவுக்கு அமுச்சு விட்டுட்டே இருப்பேன். இப்போ வந்து நான் பிரின்சிபல் அமௌண்ட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து நான் 3600 ஏர்ன் பண்ணுறேன். 2000 கேடை வந்து நான் இந்தியாவுக்கு அமுச்சு விட்ருவேன், அப்பாவுக்கு அமுச்சு விட்ருவேன். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு வந்து நான் எவ்ரி மந்த் இதே ப்ராசஸில் பே பண்ணிட்டு வரேன். ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் மணி நல்லா சேவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இங்கே கனடாவில் கொஞ்சம் சர்வை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இனிமேல் கனடாவுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரலாம். ஆனால் வந்து மைண்ட் செட் என்னென்னா, நம்ம எதுனாலுமே அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டில் வரணும். வந்தோடனே ஜாப் கிடச்சிரும், வந்தோடனே பார்ட் டைம் கிடச்சிரும் கிடையாது. எனக்கு லக்கிலி பார்ட் டைமும் ஃபுல் டைம் சீக்கிரம் கிடச்சிச்சு. ஆனால் என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப லேட்டாக கிடச்சிது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த மைண்ட் செட்டை வச்சுக்காதீங்க, பாசிட்டிவாக வாங்க, எல்லாமே நல்லா நடக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. இனிமேல் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு இல்லை அது ரொம்ப நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் வந்து தனியாக ஒரு வீடியோவே போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் சிச்சுவேஷன் இன் கனடா. இப்போதைக்கு மார்க்கெட்டு கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. போக பிக்கப் ஆகிடும். லெட்ஸ் சி.
ட்ரம்ப்பு இப்போ இந்த ரூல்ஸ்லாம் போகிறனால கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆகிட்டே தான் போகுது. எங்கே பார்த்தாலும் லே ஆஃப் அப்படி இப்படின்றாங்க. ஸோ இப்படியே சுச்சுவேஷன் போயிட்டு ஸோ நான் இப்போ கரண்ட்டாக வந்து மெக்டியும் ஒர்க் பண்ணுறேன், எலக்ட்ரிக் ஹாஸ்பிட்டல் இன்டெக்ரா ரெண்டுமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது இப்படியே போயிட்டுருக்கு. கொஞ்சம் ரொம்ப டயரிங்காக தான் இருக்கும். என்னடா பண்ணிட்டுருக்கோம் இங்கே, வீட்டை விட்டு எனக்கு வேற ரொம்ப பெரிய ஃபேமிலியா. ஸோ அங்கேருந்து இங்கே வந்தோடனே எதுக்கு ஓட்டோனோ தெரியாது. அந்த சந்தானம் சொல்லும் போது அது பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலாமாடான்ற மாதிரி அங்கேருந்து லோன் வாங்கி இங்கே படிக்க வந்தேன். இங்கே படித்து முடிச்சு லோன் அடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்போ தான் இன்னும் போயிட்டுருக்கு. இன்னும் இப்போ டெம்பரரி ஒர்க் பர்மிட்டில் தான் இருக்கேன். இன்னும் இது ஒர்க் பர்மிட் இன்னும் கையில் வரல. ஸோ ஒர்க் பர்மிட் வரணும். அதுக்கப்புறம் நான் மாஸ்டர் ஸ்ட்ரீமில் படித்தனால ஓஎன்பி மூலமாக பிஆர் அப்ளை பண்ணோம். ஸோ இப்படியே ப்ராசஸ் நிறைய இருக்குது. ஸ்டில் கோயிங். லெட்ஸ் சி. ஸோ எதனா டவுட்னா வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.